இந்த உலகத்தில் முதலாவது ஒரு 5 பாவங்களை கொடூரமான பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது பாவம், கொடூரமான பாவம் எதுன்னு தெரியுமா? இந்த ரட்சிப்பு நிறைவேற விடாதபடிக்கு சாத்தான் கொண்டு வருகிற முதலாவது பாவம் என்ன தெரியும்னா, பெருமை, மனமேட்டிமை, இருமாப்பு, இருதய கடினத்தை சத்துரு கொண்டு வருகிறான். இந்த பெருமையை சத்துரு கொண்டு வருகிறான். பெருமை என்ன பெருமை தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினவனாயிற்று என்று எண்ணாமல் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் என்ன செய்கிறேன்? இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அப்போ இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் வருகிற ஒரு பெருமை என்ன தெரியுமா? நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினவனாயிற்று என்கிற பெருமையை அநேகருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடுறான். அதான் எனக்கு ஜெர்மனை தெரியும், அதான் எனக்கு எல்லாம் தெரியுமா, அதான் நான் பாவம் வேண்டாம் என்று ரட்சிக்கப்பட்டுட்டேனே என்கிற பெருமையை சத்துரு கொண்டு வருகிறான். தயவு செய்து சொல்கிறேன், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்துன்னு இருக்கிறார். பெருமை ஆவிக்குரிய வாழ்க்கையில் சிலருக்கு பெருமை பார்த்தீங்கன்னா, ஊழியக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா, சாத்தானுடைய கிரியையிலிருந்து விடுதலை, ஒரு சுகம் கிடைச்சிச்சுன்னா அவங்க ஊழியக்காரருக்கு நான் தான் பெரிய ஊழியக்காரங்கிற பெருமை வந்துடுது. தயவு செய்து சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார், பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் பெயரை பரலோகத்தில் நீங்கள் எழுதியிருக்கிறதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? சந்தோஷப்படுங்க. அப்போ உண்மையாகவே இந்த பூமியில கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் பரலோகத்தில் அவன் பெயர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் சாத்தான் பெருமை கொண்டு வருகிறான். நீ ஜெபிக்கும் போது என்ன நடக்குது பாரு, நீ ஜெபிக்கும் போது நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாரு. நான் சொல்லுவேன், நான் ஒன்றும் கிடையாது, கர்த்தரே எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உண்டாகட்டும், நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீர் செய்ய சொன்ன கடமையை செய்ய இன்னும் எனக்கு வல்லமையை தாங்க, இன்னும் எனக்கு அதிகாரத்தை தாங்க, இன்னும் நான் உண்மையில பலனடையும். அப்படிதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வருகிற முதல் ஆயுதம் என்னது? பெருமை. இந்த பெருமை அநேகருடைய வாழ்க்கையில ரட்சிப்பு நிறைவேறாமல் இருப்பதற்கு சாத்தான் கொண்டு வருகிறான். கர்த்தர் உன்னை மென்மேலும் மென்மேலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் சாத்தான் இந்த ரட்சிப்பு நிறைவேற விடாமல் இருப்பதற்கு பெருமையை கொண்டு வருகிறான். இருமாப்பு, மனமேட்டிமை, நான் ஜெபம் பண்ணாதான் எல்லாம் நடக்கும், அப்படி ஒரு மேட்டிமை. தயவு செய்து சொல்லுகிறேன், விழுவதற்கு முன்பாக வருவது மனமேட்டிமை. ஒரு மனிதன் விழுந்து போவதற்கு காரணம் என்ன? பெருமை. இந்த பெருமை மாத்திரம், இந்த பெருமைங்கிற எருமை மாத்திரம் அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. பெருக்மான்ஸ் அவர்கள் அடிக்கடி ஊழியத்தில் சொல்வார், ஐயா என் பிள்ளைகளா, இந்த பெருமைங்கிற எருமையில் என்ன செஞ்சிடாதீங்க, ஒரு நாள் ஏறிடாதீங்க, அதை கொண்டு போய் உங்களை வேற இடத்துல சேர்த்துரும். உங்களுக்கு பெருமை மட்டும் வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. பாருங்க, ஒரு வேலை கிடைச்சா பெருமை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கார், பெரிய அந்த BMW காரு, இன்னொரு பேர் எனக்கு வாயில் வரவே மாட்டேங்குது, லம்போனியா என்னதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, 4 கோடி 5 கோடிங்கிறாங்க. அது காரை குறித்து பெருமை. நான் லம்போனி காரில் வந்திருக்கிறேன், எவன் பார்க்க போகிறான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் கட்டியிருக்க வாட்ச் எவ்வளோ தெரியுமா, 7 லட்சம், நான் கட்டியிருக்க வாட்ச் எவ்வளோ தெரியுமா, 100 கோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் பெருமை. இதெல்லாம் அழிந்து போகிற ஆசீர்வாதம். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டி, பெருமை பாராட்டி முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே எனக்கு என்னதோ பெரும்னண்டாங்க இருக்க போறதா இருந்தா நான்லாம் உண்மையிலே சந்தோஷப்பட்டு களி கூறுவேன். லம்போனி கார் வாங்கிட்டேன்னு குதிக்கலாம், தங்கத்தில் வீடு வாங்கிட்டேன்னு குதிக்கலாம். நான் பெரும்னண்டாங்க இருக்க முடியுமா? இருப்பேன்னு சொன்னாலும் இருக்க முடியாது. அழிந்து போன அந்த ஆசீர்வாதம், ஆனால் அழியாத ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். விலையேற பெற்ற ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து ஐயா நான் சொல்றேன், சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இந்த உலகத்திலேயே விலையே மதிக்க முடியாத ஒன்று இந்த ரட்சிப்பு. ஆனால் சாத்தான் தந்திரமா என்ன செஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா? இந்த ரட்சிப்புனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேரை ஏமாத்தி வச்சிருக்கிறான். நான் தயவு செய்து சொல்றேன், இந்த பூமியில நீங்கள் கண்ணை மூடும் பொழுதுதான் இந்த ரட்சிப்பின் விலை மதிப்பு உங்களுக்கு தெரியும். இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலை மதிப்பு என்று உங்களுக்கு தெரியும். ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கர்த்தர் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார்.